ஐசா அங்க கொஞ்சம் பாரு, அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா, ஸ்லோமோ தெரிக்குதுடா. அன்பான பிச்செல்லாம் கேளு, நம்பிக்கையா சேரு இருக்குதுடா, காலம் பொறக்குதுடா. தனக்குன்னு வாழாத, நீ தரத்துல தாழாத. ஒருத்தது மாறானே, திருத்திட போறானே, கலு கலுமா தளபதி. தளபதி கச்சேரி அங்கனா மனப்பங்கனா வெறித்தனமா வைபா பலாமா. கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா. பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பிட்டாரே, பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பிட்டாரே, பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பிட்டாரே, பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பிட்டாரே. Are you ready? Very கட்டும் சரவெட்டி வர கட்டும் நம்ம கொட்டி வர தடைகளுக்கெல்லாம் தொடை நடுங்கிட ஸ்டடி. ஸ்மைல் பண்ணி நீ பொறி இருவிடி நீ பகு புதுபடி பல தலைமுறை தளபதி பேர சொல்ல. தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே. தளபதிக்கு இந்த பாட்டே எங்க போல யாரு காட்டு. ஒரு மாபெரும் நாடு, அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு. மரம் மேல் ஒரு கூடு, அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு. ஆவோ டுகெதர் பையா பையா, ஜாதி பேதம் லோலே தையா. நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டெல்லாவோ செய்யா. ஒருத்தனு வாரானே, திருத்திட போறானே, தங்கமே தளபதி. கச்சேரி தளபதி கச்சேரி அங்கனா மனப்பங்கனா வெறித்தனமா வைபா பலாமா. கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா. தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே. தளபதிக்கு இந்த பாட்டே எங்க அண்ணன் போல யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன். தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே. தளபதிக்கு இந்த பாட்டே எங்க அண்ணன் போல யாரு காட்டே. சில்ல சஞ்சாரி உன்னை எனக்கு நீ தாட்டி, அதான் கணக்கு பூ மேட்ட உர மண்ணக்க கட்டி கடி. ஆத்தாட்டி என்ன மின்னுக்கு ஆமாட்டி, எல்லாம் எனக்கு நீ கூட்டி வாசம் கூட்டுக்க ஒத்துக்கடி. பொடி நக்கலை வச்சிரு தவில அடிக்க பவழ மல்லிய கட்டிக்கவா, பவழ மல்லிய கட்டிக்கவா. நான் பவழ மல்லிய கட்டிக்க நஞ்ச குத்தினமான கட்டிக்கிட்டு வாச புள்ளைய வச்சுக்கவா, வாச புள்ளைய வச்சுக்கவா. அடியே ராணி ரெண்டா ரெண்டா காமத்தலம் கட்டுல போடி, அப்பக்கா கிராக்கா வெத்தத்தை விட்டு வாடி. என்ன நீ கூட விட்டு இருக்கலாடி, நலலா உன்ன ஒட்டி நடப்பேடி. சித்தப்பு சிக்கனு சிக்கனு
டெர டெர பைட்டா காதல் இருக்கு நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறுங்க இருக்கு டெர 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 பைட்டா காதல் இருக்கு நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறுங்க இருக்கு இன்ஸ்டாகிராமத்துல வாடி வாழலாம் நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம் நானும் நீ சேரும் போது தாறு மாறுதான் ஃபேஸ்புக்கில் பிச்சு கீழும் லைக் ஷேர் தான் Let's take a selfie pulla give me a selfie pulla give me a Let's take a selfie pulla give me a selfie pulla give me a Let's take a selfie pulla selfie pulla selfie pulla selfie pulla போட்டோஷாப் பண்ணாமல ஃபில்டர் ஒண்ணும் போடாமல உன் முகத்தை பார்க்கும்போது நெஞ்சம் அழுது டப்பாம்பத்து பாட்டும் இல்ல டட்டனக்கு பிட்டும் இல்ல உன்னை பார்க்கும்போது ரெண்டு காலம் தொழுது குச்சி ஐஸும் இல்ல அல்வாவும் இல்ல உன் பேர் சொன்னா நாக்கெல்லாம் தித்துக்குது அழ தண்ணிக்குள்ள நான் முங்கும் போதும் உன்னை நினைச்சாலே எங்கெங்கோ பத்திக்குது விரலுக்கு பசி எடுத்து உயிர் துடிக்க உள்ள நகை வச்சு ஒன்ன கொஞ்சம் அது கடிக்க மொத்தத்துக்கு பசி எடுத்து ஆட்டம் பிடிக்க முத்த ஒண்ணு தாய நானும் பாடம் பிடிக்க Let's take a selfie pulla give me a selfie pulla give me a Let's take a selfie pulla give me a selfie pulla give me a காலையில காதல் சொல்லி மதியானம் தாலி கட்டி சாயங்காலத்தே நிலவு புனவரியா வேகத்துல சாக்லேட்னா வேகத்துல ராக்கெட்னா நிலவில் டெண்டடிப்போம் Are you ready-யா? அட ராக்கெட் ஒன்னா நீயும் ரெண்டு பண்ண அந்த ஜூபிட்டரில் 3 மொத்தம் 63 அந்த நிலவங்கள் எல்லாம் இங்க தேவையில்ல உன் கண் ரெண்டும் போதாத வாடி புள்ள டெர 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 பைட்டா காதல் இருக்கு நீயோ விட்டு விட்டா பைட்டு பண்ணா ஏறும் இருக்கு டெர 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 பைட்டா காதல் இருக்கு நீயோ விட்டு விட்டா பைட்டு பண்ணா ஏறும் இருக்கு இன்ஸ்டாகிராமத்துல வாடி வாழலாம் நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம் நானும் நீயும் சேரும் போது தாறு மாறுதா ஃபேஸ்புக்கில் பிச்சு கேட்கும் லைக் ஷேர் தான் Let's take a selfie pulla give me a selfie pulla give me a Let's take a selfie pulla give me a selfie pulla give me a Let's take a selfie pulla selfie pulla selfie pulla selfie pulla give me a பட வச்சான் ஆள விழ வச்சானே ஏ மாப்ள போலாம் இரு மச்சான் ஆட வர வச்சானே ஏ உன்னதான் மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா ஏ பாரா ஊவாரா கைசீரா என் வீரா ஏ நெத்தி இல்ல நெல்லாவட்டம் வச்சவனும் சுறாவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும் ஏ பங்கே
மல்லி மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா ஏ பாரா பூவாரா கைசீரா ஏ மாறா ஏ நெத்தி இல்ல நெல்லவட்டம் வச்சவனோ சுறவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஒச கட்டி வந்து நிக்கட்டும் ஆச்சி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பார்த்தா வச்சிட்டு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே ரம்பிட்டு என்ன வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? ஸ்ரீரஞ்சினி. சரி, இன்றைக்கி உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. அம்மாவோட எத்தனாவது பர்த்டே இது? 69 முடிஞ்ச 70வது. ஓகே, உங்களோட பர்த்டேக்காக யார்கிட்ட இருந்து கிஃப்ட்டுகள் வந்திருக்கலாம்? யாராக இருக்கலாம்? மூத்த மகன். மூத்த மகன், அவரோட பேர்? யுவன். எங்கே இருக்காங்க? கனடாவில் இருக்காங்க. ஆனால் அந்த நேமில் வரையில வேறு யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்? வரே இல்லையா? வேறு யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? அதாவது உள்ளூரா வெளிநாடு? சரி, உள்நாட்டிலேருந்து வந்திருந்தா யாராக இருக்கலாம்? பிரசாத். யார் அது? மகன். அவர் அங்கே இருக்கார்? இங்கே தான் இருக்கார். ஓகே, அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? 7 பேர். ஓகே, 7 பேரில் யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 7 பேர் பேரும் எங்கெங்கே இருக்காங்க அவங்க? மூத்த மகன் கனடா. ஓகே. 2வது மகள் பெல்ஜியம் கேமப்பிரியா. ஓகே, மற்றவங்களோட பேரும் எங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஓகே, அடுத்தது? 3வது மகன் ஆனந்த பிரசாத் இங்கே. ஓகே. 4வது மகள் இங்கே. ஓகே. பாலப்பிரியா. ஓகே. 5வது மகன் அவரை இந்த நேரத்தில் எனக்கு கஷ்டமாக இருக்குது, காண இல்லை இந்த யுத்தத்தில். ஓகே. 6வது மகன் கனடா. ஓகே. 7வது மகள் கனடா. சரி, ஓகே. இப்போ பெரும்பாலும் யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கலாம்? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் உள்நாடா வெளிநாடு? சரி, உள்நாட்டிலேருந்து வந்திருந்தா யாராக இருக்கலாம்? அதான் உள்நாடுன்னு சொல்கிறீங்களா? ஓ, யாராக இருக்கலாம் உள்நாட்டிலேருந்து வந்திருந்தா ஆனந்த பிரசாத் அவங்களா இருக்கலாம். சரி, வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தா யாராக இருக்கும்? அதாவது யுவனி ரகுவனாக இருக்கலாம் அல்லது ரோஹிணி பிரியாவாக இருக்கலாம். ஓகே. சரி, பிள்ளைகளை தவிர்த்து ஒருவேளை சொந்தக்காரங்களை யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கும்? சொந்தக்காரர் அப்படி சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. சரி, அம்மாக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக விஷ் பண்ணி கேக் வந்திருக்கு, அதை வாங்கிக்கொள்ளுங்க. சரி, அம்மாக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளையும் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். சரியா? ஓகே, அம்மாக்காக விஷ் பண்ணி ஃப்ளவர் பொக்கே வந்திருக்கு, அதையும் வாங்கிக்கொள்ளுங்க. சரி, இப்போ கடைசி கிஃப்ட்டை பார்க்க முதல் பெரும்பாலும் யார்கிட்டேருந்து வந்திருக்கலாம்? பிள்ளைகிட்டேருந்து வந்திருந்தா பெரும்பாலும் யார்கிட்டேருந்து வந்திருக்கும்? யாராக இருக்கலாம்? உங்களோட பர்த்டேக்கு ஆசாசியாக அனுப்பியிருக்காங்க, யார்கிட்டேருந்து வந்திருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? நீங்கள் சொந்தக்காரர் சொல்கிறீங்க. நாங்கள் அப்படி தான் குழப்போம், நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக அனுப்பணும். அதுதான் நீங்கள் இந்த ஹெல்ப் பண்ண நான் தரணும். ஓகே. என்னன்னு சொன்னால் உள்நாடா வெளிநாடா? சரி, உள்நாட்டிலேருந்து ஒரு ஆள், வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள்னா யாராக இருக்கலாம்? வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆளாக இருந்தால் யாராக இருக்கலாம்? உள்நாடாக இருந்தால் யாராக இருக்கலாம்? உள்நாடாக இருந்தால் அதாவது அவர் பிரசாத் தான். அது ஷுவர். ஓகே. வெளிநாடுண்டா யுவன். அப்படி இல்லையண்டா ரோஹிணி பிரியா. ஒரு ஆளை தான் சொல்லணும். பெல்ஜியம் பிரியா. சரி, அம்மாக்காக வந்த கடைசி கிஃப்டையும் பார்த்துட்டு யாருன்னு சொல்லி சொல்ல போகிறோம். சரியா? ஓகே, உங்களுக்காக வந்த கடைசி கிஃப்ட். ஓகே, இதை வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு. உங்களுக்காக
கேக்கும் அதோட ஃப்ளவர் பொக்கேயும் சாக்லேட் பாஸ்கெட்டும் யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்க முதல் ம் நீங்களே கடைசியா சொல்லுங்க யாரா இருக்கலாம்னு நான் சொல்ல போறேன். ம் சரி, யாரா இருக்கலாம்? 2 பேர் சொன்னீங்க தானே, உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும். 2 பேர்ல ஒரு ஆள் இருந்தா யாரா இருக்கும்? 2 பேரில் ஒரு ஆள் இருந்தால் அநேகமாக வெளிநாடாக இருந்தால் அவர் தான், உள்நாடாக இருந்தால் பிரசாத். சரி, 2 பேர்ல ஒரு ஆள் இருந்தா யாரா இருக்கும்? எனக்கு சொல்ல முடியாதே பிரசாத். பிரசாத். ஓகே, உங்களுக்காக இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கண்டா கனடால இருந்து உங்களோட மகன் யுகன். ஏய் சரி, அவர் தான் அனுப்பியிருக்கார் உங்களோட பர்த்டேக்காக. அவர் இங்க இல்லாட்டியும் அம்மாவோட பர்த்டேக்கு அவர் சார்பா கிஃப்ட்டுகள் அனுப்பியிருக்கார். உங்களை சந்தோஷமா பார்க்கணும்னு சொல்லி ஆசையா அனுப்பியிருக்கார். என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க மகனுக்கு? ஆப்பா நான் சொல்கிறேன்டா கோடான கோடி. என்னுடைய மகன் எனக்கு கல்லாவில் தான் இன்றைய பர்த்டே செய்ய வேண்டி இருந்தது. எனக்கு திடீரென்று சுவையின காரணமாக இங்கே அனுப்பி வச்சது. ஓகே, அங்கே மருத்துவம் எனக்கு சரிப்பட்டு வரையில குளிர். ஓகே. அப்போ அனுப்பி வச்சவர். அதால் அப்படி ஒரு பிள்ளையை நான் பெற்றதுக்கு எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருது. நான் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. எல்லா பிள்ளைகளும் நல்லம் எனக்கு, அவர் தான் என்று இல்லை. இந்த 7 மக்களும் எனக்கு நல்லவே, மருமக்களும் நல்லம். அந்த வகையிலையும் அந்த மகன் அது எனக்கு ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை நான் பெற்றெடுத்ததா எனக்கு கடவுள் எப்படி தந்தாருன்றதே எனக்கு சொல்ல முடியாது. அந்த வகையில் அவருக்கு நான் தாய் நன்றி சொல்கிறது வழக்கம் இல்லை. இருந்தும் அவர் சந்ததி நிலைத்து நல்ல செல்வாக்குடைய நோய் நொடி இல்லாமல் வாழ இந்த கணம் இந்த டைம் நான் இறைவனிடம் இந்த ஆசீர்வாதம் இறைவனிட்ட கேட்டு அவைய ஆசீர்வதிக்கிறேன். நன்றாக வாழ வேணும். ஓகே, உங்களோட மகன் சார்பாகவும் அவங்களோட குடும்பம் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.